TVI செய்திகள் டொரண்டோவிலிருந்து SJ ராம்பிரசாத். வணக்கம். இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அதன் சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்ற தவறிய நிலையில் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அமெரிக்கா முன்கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இலங்கையில் முன்னேற்றம் போதிய அளவில் இடம்பெறவில்லை என்ற கரிசனையை பகிர்ந்து கொள்ளும் அநேகமான அரசாங்கங்களுடன் அமெரிக்கா சேர்ந்து செயல்பட்டு வருவதாக ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் விக்டோரியா நூலன் அவரது நாளாந்த செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். அமெரிக்கா காத்திரம் இழந்த தீர்மானம் ஒன்றையே மனித உரிமைகள் பேரவையின் 22வது அமர்வில் முன்வைத்திருப்பதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றார்கள். இலங்கை பிரச்சினையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மான வரவை மத்திய அரசாங்கம் நீர்த்து போக செய்துவிட்டதாக கூறி மத்திய அமைச்சரவையிலிருந்து ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்தும் விலகுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கின்றது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் கருணாநிதி வெளியிலிருந்தும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாதென தெரிவித்தார். இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயப்படாத சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. எனினும் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிய திருத்தங்களோடு தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் தற்போதைய முடிவினை கழகம் மறுபரிசீலனை செய்யுமா என கேட்டபோது அதற்கு நேரம் இருக்கிறது, பாராளுமன்றத்தில் திருத்தங்களோடு தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதத்திற்கு முதலில் ஏற்பாடு நடக்கட்டும் என்றார் கருணாநிதி. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து இன்று அல்லது நாளை பதவி விலகிக் கொள்வார்கள் என்றும் அவர் சொன்னார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாராளுமன்றத்தின் கீழவையில் 18 உறுப்பினர்கள் உள்ளனர். கருணாநிதி எடுத்துள்ள நிலைப்பாட்டை அறிந்து நான் ஆச்சரியம் கொள்ளவில்லை, இது ஒரு நாடகமே என ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விவரித்தார். This will tomorrow after 1 month they will come back, new circumstance, communalism को fight करना है, देश खतरा में है, these are useless. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முடிவு பாரதூரமாக இருந்தால் அது குறித்து அந்த கட்சி அரசாங்கத்திற்கு வழங்கும் ஆதரவை திரும்ப பெறுவதாக குடியரசுத் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். தற்போதைய நாடகத்திற்கு அமைய நாளையோ அல்லது அடுத்த மாதமோ திராவிட முன்னேற்றக் கழகம் புதிய சந்தர்ப்பங்களின் கீழ் இனவாதத்திற்கு எதிராக போரிடப் போகிறோம் என கூறி அரசாங்கத்துடன் மீண்டும் இணைந்து கொள்ளும் என்று அவர் எள்ளி நகையாடவும் செய்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலிருந்து அதன் முக்கிய பங்காளி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேறிய போதிலும் அரசாங்கம் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் பழனியப்பன் சிதம்பரம் புதுடில்லியில் வைத்து இன்று தெரிவித்தார். படுகொலை என்ற வார்த்தை பிரயோகம் உட்பட்ட வலுவான வாசகங்களை இந்திய அரசாங்கம் அமெரிக்க தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டிருந்தது. இதற்கிடையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் விலகியிருப்பது வெறும் நாடகம் என கருத்து வெளியிட்டிருக்கின்றார். தன்னலத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை கருணாநிதி இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசாங்கத்தின் மீது அரசியல் கட்சிகளின் அழுத்தம் இடைவிடாது கொடுக்கப்படும் வேளையில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானம் மீது எந்தவொரு முடிவும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என வெளிநாட்டு அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். அமெரிக்க தீர்மான வாக்கெடுப்பு நெருங்கும் வேளையில் தமிழகத்தில் தமிழீழம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மதுரை கோரிப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் தீக்குளித்து இறந்தமைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் அனுதாபத்தை வெளியிட்டிருக்கின்றது. அந்த இளைஞர் பெட்ரோல் நிலையம் ஒன்றில் மண்ணெண்ணெய் ஊற்றி தமக்கு தாமே தீமூட்டி கொண்டபோது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் தீயை அணைக்க எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ இறந்த இளைஞரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார்கள். ஈழ மக்களுக்கு நடந்திருக்கிற கொடுமைகளை இந்திய அரசும் மத்திய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமைகளை அதை கண்டிக்கிற விதத்திலே தன் உடலிலே தீயை வைத்து கருகி இன்றைக்கு சடலமாக கிடந்து கொண்டிருக்கிறார். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.